சூப்பர் சார், கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். எப்படி இவ்வளவு அசால்ட்டா ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? நாங்க கேள்விப்பட்டோம் இது எல்லாமே லைவ் ரெக்கார்டிங் தான் அப்படின்னு. சிங் சவுண்ட் தான். எப்படி சார்? ஐயோ அப்படிதான், இதே மாதிரி தான் எனக்கு. சீரியஸா சார்? கேட்கவே பயமா இருக்கு. எப்படி பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் சார் எனக்கு செப்டம்பர்ல கதை சொல்லும்போது எனக்கு நான் துபாயில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்ததுனால எனக்கு ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு. அங்கே ஹிந்தி பேசுவாங்க. ஸோ என் பாஸ் வந்து முதல்ல சொன்ன வார்த்தை ஹாத் மே கித்னா பைசா கிந்தி கரோ அப்படின்னாப்புல. கையில் எவ்வளோ பணம் இருக்குது என்ன அப்படின்னாப்புல. என் பாஸ் ஃபஸ்ட் சொன்ன ஹிந்தி இது. ஸோ அங்கே இருந்தது. பட் அவர் ரொம்ப ஃபோன் சவுண்ட் நல்லா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு, 17 வருஷம் ஆயிடுச்சு நான் ஹிந்தி பேசி. நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளோ வந்துருச்சு. இன்னுமே ஹிந்தி வந்து இவங்களாம் தெரியும், ஹிந்தி வந்து கொஞ்சம் டாட்டாக்கு போட்டாக்கு தான். அதான் அழகா இருக்கு சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆடியன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. தே லவ் மீ. அது ஒரு பெரிய விஷயம் தான். இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி அதை ஒரு பல முறை படித்து பார்த்து பூஜா இது சார் இப்போ நிறைய பேச அப்புறம் சில இடத்துல அங்கங்கே டப்பிங் பண்ணியிருக்கோம். என்னோட ஹிந்தி சரியில்லாமல் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஒரு அந்த துபாயில் வேலை பார்த்து தான் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கு. சூப்பர் சார். நீங்க ஆல்மோஸ்ட் ஆல் லாங்குவேஜஸ் நடிச்சிருக்கீங்க. இப்போ ஹிந்தி அண்ட் தமிழ் பொறுத்தவரை இப்போ இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹவ் யூ அப்ரோச் த இண்டஸ்ட்ரி, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் நீங்க பாக்குறீங்க? சரி, நானும் ஒரு ஆசை கேளுங்க ப்ளீஸ் அண்ணா. சார் என்ன சார் கவலைப்படாதீங்க. நானும் கேட்டுக்கிறேன், நீங்களும் கேளுங்க. ஓகே ஓகே கிக்கி, நம்ம இதோட முடிச்சுப்போம். சார் ஓகே உங்களுக்கு டைம் இருக்குல்ல சார்? உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்போம். சரி ஓகே, யூ ரிலாக்ஸ். வேலை செய்கிற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான் ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பிக்குதான் நினைக்கிறேன். அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கம் நல்லா கஷ்டமாக இருந்தது. மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம். அது ஸ்மூத்தாக தான் போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாமே டிபெண்ட் அந்த டைரக்டர் தான் இருக்குது. ஓகே, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.